இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் சர்க்கிள் ஆஃப் வில்லர்ஸ். சர்க்கிள் ஆஃப் வில்லர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிரெயினோட பேஸில் பிரெயினுக்கு பிளட் சப்ளை பண்ணுற ஆர்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சர்க்கிள். பிரெயினோட பேஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரெயினுக்கு பிளட் சப்ளை பண்ணுறதுக்காக வந்த ஆர்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சர்க்கிள் மாதிரியான ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிருக்கு. இதை தான் நம்ம சர்க்கிள் ஆஃப் வில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் ஆஃப் வில்லர்ஸ் புரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிரெயினோட பேசிக்கான பார்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பிரெயினுக்கு பிளட் சப்ளை பண்ணுற ஆர்டரிஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் சர்க்கிள் ஆஃப் வில்லர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பிரெயினோட பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வெளியில் பிங்க் கலரில் கொடுத்துருக்க இந்த பெரிய ரீஜியன் தான் நம்ம பிரெயினோட செரிப்ரம். கீழே இருக்கிற இது தான் செரிபெல்லம். செரிப்ரம்க்கு நடுவில் இருக்கிற இது தலாமஸ். தலாமஸ்க்கு கொஞ்சம் கீழே ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ்க்கு கீழே மிட்பிரைன். மிட்பிரைனுக்கு கீழே இருக்கிறது பான்ஸ். பான்ஸ்க்கு கீழே மெடியூலா ஆப்லாங்கேட்டா. மெடியூலா ஆப்லாங்கேட்டா தான் ஸ்பைனல் கார்டாக அப்படியே கண்டினியூ ஆக போகுது. ஸோ நம்ம பிரெயினோட கண்டினியூவேஷன் தான் ஸ்பைனல் கார்டு. பிரெயினில் இருக்கிற செரிப்ரம், அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா தலாமஸ், ஹைப்போதலாமஸ், மிட்பிரைன், பான்ஸ், மெடியூலா அண்ட் ஸ்பைனல் கார்டு. இதுதான் நம்ம பிரெயினில் இருக்கிற பேசிக்கான ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த பிரெயினுக்கு பிளட் சப்ளை பண்ணக்கூடிய ஆர்டரிஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நான் பிளட் சப்ளை ஆஃப் பிரெயின் உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நான் உங்களுக்கு அதை ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்ல போகிறேன். நம்ம பிரெயினுக்கு பிளட் சப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான ஆர்டரிஸ் இருக்குது. ஒன்று வெர்டெப்ரல் ஆர்ட்ரி, இன்னொன்று இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி. ஸோ இங்கே பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட வெர்டெப்ரல் ஆர்ட்ரி. அண்ட் ஆன்டீரியர் சைடில் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி. வெர்டெப்ரல் ஆர்ட்ரி நம்ம ஃபொரமென் மேக்னம் அப்படிங்கிற ஸ்கல்லில் இருக்கிற ஒரு ஃபொரமென் வழியாக நம்ம பிரெயின் கிட்ட போகுது. அந்த மாதிரி நம்ம இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி பார்த்திங்கன்னா கெரோட்டிட் கெனால் அப்படிங்கிற ஃபொரமென் வழியாக மேலே ஏறி போகுது. ஸோ இந்த ரெண்டு ஆர்ட்ரிஸ் தான் நம்ம பிரெயினுக்கு பிளட் சப்ளை பண்ண போது. நம்ம ஸ்கல்லில் இருக்கிற ஃபொரமென் வழியாக நம்ம ஸ்கல்குள்ளே என்டர் ஆகி பிரெயினுக்கு பிளட் சப்ளை பண்ண போகிறது நம்ம வெர்டெப்ரல் ஆர்ட்ரியும் இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரியும். ஓகே, ஸோ சர்க்கிள் ஆஃப் வில்லர்ஸை நம்ம சர்க்குலஸ் ஆர்டீரியோசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது என்ன அப்படின்னா இது ஒரு ஆர்டீரியல் சர்க்கிள். ஆர்டரிஸ் ஃபார்ம் பண்ணிருக்க ஒரு சர்க்கிள். இது நம்ம பிரெயினோட பேஸில் இருக்குது. இதை மெயினாக ஃபார்ம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரியிலேருந்து வந்த ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியும் பேசிலார் ஆர்ட்ரியிலேருந்து வந்த பொஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹியர் இது நம்ம வெர்டெப்ரல் ஆர்ட்ரி இல்லையா. வெர்டெப்ரல் ஆர்ட்ரி என்ன பண்ணுதுன்னா ஃபொரமென் மேக்னம்குள்ளே என்டர் ஆன உடனே பேசிலார் ஆர்ட்ரியாக மாறிடும். அதாவது வெர்டெப்ரல் ஆர்ட்ரி நம்ம பாடியோட ரெண்டு சைட்லேயும் இருக்குது. ரைட் வெர்டெப்ரல் ஆர்ட்ரி, லெஃப்ட் வெர்டெப்ரல் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு வெர்டெப்ரல் ஆர்ட்ரி இருக்குது. இந்த ரெண்டு வெர்டெப்ரல் ஆர்ட்ரியுமே ஃபொரமென் மேக்னம் வழியாக நம்ம ஸ்கல்லுக்குள்ளே என்டர் ஆன உடனே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரே ஆர்ட்ரியாக மாறிடுவாங்க. இதை நான் பேசிலார் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வெர்டெப்ரல் ஆர்ட்ரி ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆர்ட்ரியாக மாறுது. தட் இஸ் யுவர் பேசிலார் ஆர்ட்ரி. அந்த பேசிலார் ஆர்ட்ரியோட கடைசி பிரான்ச் பார்த்திங்கன்னா இதுதான் பொஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. ஓகே, ஸோ இதுதான் பொஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி விச் இஸ் அ பிரான்ச் ஆஃப் பேசிலார் ஆர்ட்ரி. பேசிலார் ஆர்ட்ரி எனக்கு வெர்டெப்ரல் ஆர்ட்ரியோட கண்டினியூவேஷன். அதே மாதிரி இது இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி. இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி என்ன பண்ணுது, கெரோட்டிட் கெனால் வழியாக நம்ம ஸ்கல்லுக்குள்ளே என்டர் ஆகுது. என்டர் ஆன உடனே இது குட்டி குட்டியாக நிறைய பிரான்ச்சஸ் கொடுக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு இங்கே தேவையில்லை. இது கொடுக்குற பெரிய பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி, ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. நம்ம பிரெயினுக்கு பிளட் சப்ளை போகிறது ரெண்டு முக்கியமான ஆர்ட்ரிஸ் மூலமாக. ஒன்று வெர்டெப்ரல் ஆர்ட்ரி, இன்னொன்று இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி. வெர்டெப்ரல் ஆர்ட்ரி ரெண்டும் சேர்ந்து பேசிலார் ஆர்ட்ரியாக மாறும். அந்த பேசிலார் ஆர்ட்ரியோட லாஸ்ட் பிரான்ச் தான் பொஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. அந்த மாதிரி இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி நம்ம ஸ்கல்லுக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பெரிய பெரிய பிரான்ச்சஸை கொடுக்குது. ஒன்று மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி, இன்னொன்று ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. இப்போது இந்த சர்க்கிள் ஆஃப் வில்லர்ஸை ஃபார்ம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேசிலார் ஆர்ட்ரியிலேருந்து வரக்கூடிய பிரான்ச்சான பொஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியும் நம்ம இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியும் ஒன்று சேர்ந்து அடியில் ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இதை தானே சர்க்குலஸ் ஆர்டீரியோசஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள்,
இன்டர்னல் கெரோடிட் ஆர்ட்ரியோட ஒரு பிரான்ச்சான ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியும் பேசிலர் ஆர்ட்ரியோட ஒரு பிரான்ச்சான பொஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியும் சேர்ந்து எனக்கு இந்த சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுது. இந்த சர்க்கிளை தானே சர்க்கிள் ஆஃப் வில்லஸ் இல்லை சர்க்குலஸ் ஆர்டீரியோசஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த டயக்ராமில் பாருங்கள், நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இந்த டயக்ராமில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது நம்ம பிரெயினோட பேஸை அடியிலேருந்து நம்ம பிரெயினை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் ஸ்பைனல் கார்டு. ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்பைனல் கார்டு. நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த டயக்ராமில் நம்ம பான்ஸு, மெடுலா ஆப்லாங்கேட்டா, ஸ்பைனல் கார்டு இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம ஸ்க்ரீனை விட்டு உங்களை நோக்கி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பிரெயின் அடியிலேருந்து பார்க்குறீங்க, கீழே இருக்கிறது ஸ்பைனல் கார்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் ஏறினீங்கன்னா இது மெடுலா ஆப்லாங்கேட்டா, அதுக்கு மேலே இருக்கிற இதுதான் பான்ஸு, பான்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு தெரிகிற இதுதான் வந்து நம்மளோட செரிப்ரம். ஸோ இங்கே நமக்கு ரெண்டு பக்கத்துலேயும் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட வெர்டெப்ரல் ஆர்ட்ரி. இது ஒரு வெர்டெப்ரல் ஆர்ட்ரி, இது இன்னொரு வெர்டெப்ரல் ஆர்ட்ரி. ரெண்டு வெர்டெப்ரல் ஆர்ட்ரியும் ஒன்று சேர்ந்து பேசிலர் ஆர்ட்ரியாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த பேசிலர் ஆர்ட்ரியோட கடைசி டிவிஷன் தான் பார்த்தீங்கன்னா பொஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. ஓகே, ஸோ இங்கே நல்லா கவனிங்க, இது ஒரு வெர்டெப்ரல் ஆர்ட்ரி, இது இன்னொரு வெர்டெப்ரல் ஆர்ட்ரி. ரெண்டு வெர்டெப்ரல் ஆர்ட்ரியும் ஒன்று சேர்ந்து பேசிலர் ஆர்ட்ரி. அந்த பேசிலர் ஆர்ட்ரியோட கடைசி பிரான்ச் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பொஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. ஓகேவா, இதுதான் பொஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. அந்த மாதிரி இதுதான் உங்களோட இன்டர்னல் கெரோடிட் ஆர்ட்ரி. இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட இன்டர்னல் கெரோடிட் ஆர்ட்ரி. இதையும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்லேருந்து மேலே ஏறி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்டர்னல் கெரோடிட் ஆர்ட்ரி, கீழேருந்து மேலே வருது. அந்த இன்டர்னல் கெரோடிட் ஆர்ட்ரியோட மிடில் செரிப்ரல் பிரான்ச் இது ஆன்டீரியர் செரிப்ரல் பிரான்ச்சு. ஸோ நம்ம வெர்டெப்ரல் ஆர்ட்ரி கீழே இருக்குது, அது ரெண்டும் சேர்ந்து பேசிலர் ஆர்ட்ரியாக ஃபார்ம் பண்ணிச்சு. அதோட கடைசி பிரான்ச் தான் பொஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி, இதோ இங்கே இருக்குது. இது இன்டர்னல் கெரோடிட் ஆர்ட்ரி. இன்டர்னல் கெரோடிட் ஆர்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி இது, மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி இது. ஸோ இதில் உங்களுக்கு இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிளில் தான் நான் வந்து சர்க்குலஸ் ஆர்டீரியோசஸ் இல்லைன்னா சர்க்கிள் ஆஃப் வில்லஸ் அப்படின்னு சொல்கிறேன். இதை நம்ம வந்து அடுத்த டயக்ராமில் எப்படி இந்த சர்க்குலஸ் ஆர்டீரியோசஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். இப்போது இந்த டயக்ராமில் நம்மளால் வந்து கிளியராக வந்து எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ண முடியல. ஆக்சுவலாக பொஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி மறைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால் நம்ம வந்து பிரெயினை ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸில் இருக்கிற அந்த ஆர்டீரியல் சர்க்கிளை மட்டும் கிளியராக இப்படி வரைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நம்ம சர்க்குலஸ் ஆர்டீரியோசஸ். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதான் உங்களோட வெர்டெப்ரல் ஆர்ட்ரி. இதுதான் ரெண்டு சைடில் இருந்தும் வரக்கூடிய வெர்டெப்ரல் ஆர்ட்ரி. ரெண்டு வெர்டெப்ரல் ஆர்ட்ரியும் சேர்ந்துச்சுன்னா தட் இஸ் யுவர் பேசிலர் ஆர்ட்ரி. பேசிலர் ஆர்ட்ரி மேலே ஏறுது. இந்த பேசிலர் ஆர்ட்ரியோட கடைசி பிரான்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. ஓகேவா, ஸோ இப்போ இந்த டயக்ராமில் இந்த ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கு புரியுதுல, இது வெர்டெப்ரல் ஆர்ட்ரி ரெண்டும் சேர்ந்தா பேசிலர் ஆர்ட்ரி, அதோட பிரான்ச் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. அந்த மாதிரி இது உங்களோட இன்டர்னல் கெரோடிட் ஆர்ட்ரி. இன்டர்னல் கெரோடிட் ஆர்ட்ரி கீழேருந்து மேலே வந்திருக்கு. இந்த இன்டர்னல் கெரோடிட் ஆர்ட்ரியிலேருந்து ஆன்டீரியர் சைடாக போகிறது ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி, மிடில் சைடில் போகிறது மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சா, நம்ம பிரெயினுக்கு பிளட் சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரிஸ் அதோட பிரான்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வெர்டெப்ரல் ஆர்ட்ரியிலேருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸ், பேசிலர் ஆர்ட்ரியிலேருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸ் தான் நம்மளுக்கு இங்கே கொச்சன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பிளட் சப்ளை ஆஃப் பிரெயினில் படிப்பீங்க. நான் பிளட் சப்ளை ஆஃப் பிரெயினில் உங்களுக்கு அதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது உங்களுக்கு இது வந்து நமக்கு பொஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி, இது மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி, இது ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த சர்க்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம படிக்க போகிறோம். அந்த சர்க்கிளுக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் படிக்க போகிறீங்க. தட் இஸ் சர்க்குலஸ் ஆர்டீரியோசஸ். ஓகே, இந்த சர்க்குலஸ் ஆர்டீரியோசஸோட ஃபார்மேஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த சர்க்கிள் தான் சர்க்குலஸ் ஆர்டீரியோசஸா. இதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பொஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. ஓகே, இது இன்டர்னல் கெரோடிட் ஆர்ட்ரி, இது மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி. அந்த மாதிரி முன்னாடி போகிற இது எனக்கு ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு தெரியாத ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த கனெக்ஷன் எனக்கு என்னன்னு தெரியல.
இந்த கனெக்ஷன் எனக்கு என்னன்னு தெரியல. 2 ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்ஷனுக்கு பேர் ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி. எனக்கு இந்த சர்க்கிளில் எனக்கு எல்லாரையுமே தெரியுது. இந்த ஒரு ரீஜியன் யாருன்னு தெரியல, இந்த ஒரு ரீஜியன் யாருன்னு தெரியல. இந்த ரீஜியன் பார்த்திங்கன்னா எனக்கு 2 ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியையும் கனெக்ட் பண்ணுது. தட் இஸ் யுவர் ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி. இந்த ரீஜியன் பார்த்திங்கன்னா எனக்கு பொஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியை கொண்டு போய் மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி கூட கனெக்ட் பண்ணுது. இதை தான் நான் பொஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் பொஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி. ஸோ இப்படி எனக்கு கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரிஸ் எல்லாம் வந்ததுனால இது ஒரு சர்க்கிள் மாதிரி எனக்கு பார்க்குறதுக்கு இருக்குது. இதுதான் சர்க்கிள் ஆஃப் வில்லஸ். ஸோ அந்த சர்க்கிள் ஆஃப் வில்லஸை ஆன்டீரியர் சைடில் ஃபார்ம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி. ஆண்ட்ரோலேட்ரல் சைடில் ஃபார்ம் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. இது தானே ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. ஸோ சர்க்கிள் ஆஃப் வில்லஸோட ஆன்டீரியர் சைடில் இருக்கிறது ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி, ஆண்ட்ரோலேட்ரல் சைடில் இருக்கிறது ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி, அண்ட் ஆன்டீரியர் சைடில் ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி, ஆண்ட்ரோலேட்ரல் சைடில் ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி, லேட்ரல் சைடில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி இருக்கான். நம்ம சர்க்கிள் ஆஃப் வில்லஸோட லேட்ரல் சைடில் இருக்கிற ஆர்ட்ரி யார்? இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி. அந்த மாதிரி போஸ்ட்ரோலேட்ரல் சைடில் பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி இருக்கான். இது தானே போஸ்ட்ரோலேட்ரல் சைடு, பின்பக்கத்தில் லேட்ரல் சைடு. ஸோ இதுதான் போஸ்ட்ரோலேட்ரல் சைடு. ஸோ இந்த போஸ்ட்ரோலேட்ரல் சைடை ஃபார்ம் பண்ணுறது என்னோட போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி. போஸ்டீரியர் சைடை ஃபார்ம் பண்ணுறது போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. ஸோ சர்க்கிள் ஆஃப் வில்லஸோட ஃபார்மேஷன் ஆன்டீரியர் சைடில் ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி, ஆண்ட்ரோலேட்ரல் சைடில் எனக்கு ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி, லேட்ரல் சைடில் இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி, போஸ்ட்ரோலேட்ரல் சைடில் போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி, போஸ்டீரியர் சைடில் போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் எனக்கு இந்த சர்க்கிளை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுதான் சர்க்கிள் ஆஃப் வில்லஸோட ஃபார்மேஷன். இந்த சர்க்கிள் ஆஃப் வில்லஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்ட்ரிஸ் ஒன்றோட ஒன்று சும்மாவே கனெக்ட் ஆகிருக்கும். இப்படி நிறைய ஆர்ட்ரிஸ் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கிறது எதுக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆர்ட்ரி பிளாக் ஆகிடுச்சுன்னா கூட இன்னொரு வழியாக அந்த ரீஜியனுக்கு பிளட் சப்ளை போகிறதுக்காக தான் இந்த மாதிரியான கனெக்ஷன் இருக்குது நம்ம பிரெயினோட பேஸில் அப்படிங்கிறாங்க. ஸோ மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரியை நம்ம சர்க்கிள் ஆஃப் வில்லஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி அந்த பக்கம் போயிடுச்சு. சர்க்கிளில் ஃபார்ம் பண்ணுறதுல மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரிக்கு ஒரு பங்கே இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி, போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி, போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி, ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி, ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் சர்க்கிள் ஆஃப் வில்லஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரியை சர்க்கிள் ஆஃப் வில்லஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ சர்க்கிள் ஆஃப் வில்லஸோட ஃபார்மேஷன் நம்ம பார்த்தாச்சு. இந்த சர்க்கிள் ஆஃப் வில்லஸ்க்குள்ளே கொச்சன்னு பிரான்ச்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பிரான்ச்சஸை பார்த்துட்டிங்க அப்படின்னா சர்க்கிள் ஆஃப் வில்லஸ் முடிஞ்சுது. இந்த சர்க்கிள் ஆஃப் வில்லஸ்லேருந்து 3 விதமான பிரான்ச்சஸ் வருதான். ஒன்று கார்டிக்கல் பிரான்ச்சஸ், இன்னொன்று சென்ட்ரல் பிரான்ச்சஸ், இன்னொன்று கோராய்டல் பிரான்ச்சஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம பிரெயினோட இந்த டெம்போரல் லோபு, ஃப்ரான்டல் லோபு, ஆசிபிட்டல் லோபு அந்த மாதிரியான லோபுக்கெல்லாம் போகிறதுக்காக வர பிரான்ச்சஸை நான் கார்டிக்கல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறேன். பிரெயினோட சென்ட்ரல் ரீஜியனுக்கு உள்ளே இருக்கிற சென்ட்ரல் ரீஜியனுக்கு போகிற பிரான்ச்சஸை நான் சென்ட்ரல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறேன். பிரெயினோட கோராய்ட் பிளெக்ஸஸ்க்கு போகக்கூடிய பிரான்ச்சஸை நம்ம கோராய்டல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சர்க்கிள் ஆஃப் வில்லஸ்லேருந்து 3 விதமான ஆர்ட்ரிஸ் அரைஸ் ஆகுது. கார்டிக்கல் பிரான்ச்சஸ், சென்ட்ரல் பிரான்ச்சஸ் அண்ட் கோராய்டல் பிரான்ச்சஸ். கார்டிக்கல் பிரான்ச்சஸை பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னா இந்த போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி ஒரு கார்டிக்கல் பிரான்ச். அது நம்ம செரிப்ரமோட போஸ்டீரியர் ஆஸ்பெக்டில் இருக்கிற எல்லா லோபுக்குமே சப்ளை பண்ண போகுது. அந்த மாதிரி ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்டீரியர் சைடில் இருக்கிற எல்லா லோபுக்குமே சப்ளை பண்ண போதில் சர்க்கிள் ஆஃப் வில்லஸ்லேருந்து கிளம்பக்கூடிய ஆர்ட்ரிஸ் தான் இது. அந்த ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி, போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியை தான் நான் கார்டிக்கல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி சென்ட்ரல் பிரான்ச்சஸ் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சென்ட்ரல் பிரான்ச்சஸை பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு 6 குரூப்பாக அரைஸ் ஆகுதான் சென்ட்ரல் பிரான்ச்சஸ். அந்த 6 குரூப் என்னென்னா ஆண்ட்ரோமீடியல் குரூப் 1, ஆண்ட்ரோலேட்ரல் குரூப் 2 இருக்குது, போஸ்ட்ரோமீடியல் குரூப் 1 இருக்குது, போஸ்ட்ரோலேட்ரல் குரூப் 2 இருக்குது.
ஸோ ஆண்ட்ரோமீடியல் குரூப் எங்கேருந்து அரைஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதோ நம்ம ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியிலேருந்து அரைஸ் ஆகிற இந்த குரூப் ஆஃப் ஆர்ட்ரிஸை தான் நான் வந்து ஆண்ட்ரோமீடியல் குரூப் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே 4 வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த குரூப் ஆஃப் ஆர்ட்ரிஸை தான் நான் வந்து ஆண்ட்ரோமீடியல் குரூப் அப்படின்னு சொல்கிறேன். ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியிலேருந்து அரைஸ் ஆகக்கூடிய குரூப் ஆஃப் பிரான்ச்சஸ் தான் எனக்கு வந்து ஆண்ட்ரோமீடியல் குரூப். இது ஒரே மாதிரி கனெக்டடாக இருக்குல்ல, அப்படியே வந்து ஒன்றோட ஒன்று கண்டினியூஸாக இருக்கிறதுனால இதை நான் ஒரு குரூப்பாக அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் ஆண்ட்ரோமீடியல் குரூப். அடுத்தது ஆண்ட்ரோலேட்ரல் குரூப். ஆண்ட்ரோலேட்ரல் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரியிலேருந்து அரைஸ் ஆகுதான். இதுதான் ஆண்ட்ரோலேட்ரல் குரூப். இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆண்ட்ரோலேட்ரல் குரூப். மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரியிலேருந்து அரைஸ் ஆகிற பிரான்ச்சஸ் தான் ஆண்ட்ரோலேட்ரல் குரூப். இது ரைட் சைடில் ஒன்று இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது, அதனால் இதை நான் 2 குரூப்பாக அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து அரைஸ் ஆகிறது, ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியிலேருந்து அரைஸ் ஆகிறது எனக்கு வந்து ஆண்ட்ரோமீடியல் குரூப். மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரியிலேருந்து அரைஸ் ஆகிற இது ரெண்டும் ஆண்ட்ரோலேட்ரல் குரூப். அந்த மாதிரி எனக்கு இதோ இந்த இடத்துல இருக்கிறது போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியோட உள்ளே அரைஸ் ஆகிற இந்த எல்லாமே எனக்கு போஸ்ட்ரோமீடியல் குரூப். ஒரு குரூப் தான் இருக்குது, ஏன்னா அப்படியே கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இதெல்லாமே எனக்கு வந்து போஸ்ட்ரோமீடியல் குரூப். வெளியில் இருக்குது பார்த்தீங்களா இங்கே, இதுதான் போஸ்ட்ரோலேட்ரல் குரூப். ஸோ போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியோட உள்பக்கத்துலேருந்து அரைஸ் ஆகிற இந்த குரூப் தான் போஸ்ட்ரோமீடியல் குரூப். போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியோட பேக் சைடில் அரைஸ் ஆகிற இது தான் போஸ்ட்ரோலேட்ரல் குரூப். ஸோ இதுதான் நமக்கு 6 குரூப். முதல் குரூப் என்ன, ஆண்ட்ரோமீடியல் குரூப் அரைசிங் ஃப்ரம் ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. அண்ட் ஆண்ட்ரோலேட்ரல் குரூப் 2 இருக்குது, அரைசிங் ஃப்ரம் மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி. அண்ட் போஸ்ட்ரோமீடியல் குரூப் 1 இருக்குது, அது எனக்கு போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரியிலிருந்தும் போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியிலிருந்தும் அரைஸ் ஆகிற ஒரு குரூப்பு. அண்ட் போஸ்ட்ரோலேட்ரல் குரூப் 2 இருக்குது, எனக்கு வந்து அது போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியிலிருந்து அரைஸ் ஆகிற 2 குரூப். இதுதான் எனக்கு ஃபுல்லாக இந்த சர்க்கிள் ஆஃப் வில்லஸ்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய சென்ட்ரல் பிரான்ச்சஸ். ஸோ கார்டிகல் பிரான்ச்சஸ் என்னென்ன, ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி, மிடில் செரிப்ரல் ஆர்ட்ரி, போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. இது எல்லாத்தையும் நான் வந்து பெரிய பெரிய பிரான்ச்சஸ், அதை நான் கார்டிகல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறேன். இதை தவிர கொத்தா உள்ளேருந்து அரைஸ் ஆகிற எல்லா பிரான்ச்சஸையும் நான் வந்து சென்ட்ரல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொன்னேன். அந்த சென்ட்ரல் பிரான்ச்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோராய்டல் பிரான்ச்சஸ். கோராய்டு பிளெக்ஸஸ்க்கு சப்ளை பண்ண போகிற பிரான்ச்சஸ் தான் கோராய்டல் பிரான்ச்சஸ். மொத்தம் 3 பிரான்ச் இருக்குது. ஒன்று ஆன்டீரியர் கோராய்டல் ஆர்ட்ரி, இது வந்து எனக்கு இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரியிலேருந்து அரைஸ் ஆகிடுமா, ஆன்டீரியர் கோராய்டல் ஆர்ட்ரி. இதை நீங்கள் வந்து பிளட் சப்ளை ஆஃப் பிரெயின் பார்த்தீங்கன்னா என்னோடய கிளாஸ் உங்களுக்கு கிளியராக புரியும். ஆன்டீரியர் கோராய்டல் ஆர்ட்ரி, posterior choroidal artery and posterior inferior cerebellar artery. இது 3 தான் choroidal branches அப்படிங்கிறாங்க. ஸோ சர்க்கிள் ஆஃப் வில்லஸ்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய கோராய்டல் பிரான்ச்சஸை நம்மளால் இங்கே வந்து மென்ஷன் பண்ண முடியல. ஸோ கோராய்டல் பிரான்ச்சஸ் வந்து நமக்கு 3 இருக்குது. ஆன்டீரியர் கோராய்டல் ஆர்ட்ரி, posterior choroidal artery and posterior inferior cerebellar artery. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சர்க்கிள் ஆஃப் வில்லஸோட பிரான்ச்சஸ். இந்த பிரான்ச்சஸில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பிரான்ச்சஸும் கார்டிகல் பிரான்ச்சஸும் தான். ஓகே, so that's all for circle of villas. Thank you.